அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என ஏப்ரல் 2024 முதல் ஏப்ரல் 2025 வரை இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் 12 ராசிகள்ல குரு பயிற்சி காரணமாக முதன்மையான அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியாக கன்னிராசி பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 9 குரு அமர்கிறார். இந்த தருணத்தில் சனியும் ரூணரோக சத்துருஸ்தானத்தில் 6 ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. நவ கிரகங்கள்ல வலிமை வாய்ந்த 2 கிரகங்களும் இங்கே அதீத நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பிற்கு மாறியிருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சத்தை தொடக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்து 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். என்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் நீட்சம் பெற்றார், வலுவிழந்து சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உதாரணமாக நம்மளையே நாம் எடுத்துக்கொள்வோம். தற்போது நாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல், ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம். ஆனால் அதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் இந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. அதே போன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது. அதனால் கவனமாக இருப்போம். ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நம்மளை சகம கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு சுக்கிர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார் குரு என்பதை மறந்துட வேண்டாம். அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ 3, 6, 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் குருவிடம் இருந்து எந்த விதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது. ஏனென்றால் குரு மனித வாழ்வில் சுகங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவராகவும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவேதான் குருவின்
சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல 8 கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும், அனைத்து சிரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன. இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது, பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வுல நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான். அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. சம கிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே குருவை சம கிரகமாக தான் பார்க்கின்றன. இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிகப்பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும், நீச்ச வீடாக மகர ராசியும், ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார். எனவே 2024 முதல் 25 வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு 9ற்கு மாறியிருக்கிறாருங்க. இந்த தருணத்துல ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட, ஜென்மத்தில் கேது இருந்தாலும் கூட சனி 6ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார், குரு 9ல் அமர்ந்திருக்கிறார். எனவே அனைத்திலும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்திருப்பது உண்மையிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை மிகவும் அதீதமாக ஜென்ம ராசிக்கு கிடைக்கிறதுங்க. 3 மற்றும் 5ஆம் இடத்திற்கும் மிக வலுவாக கிடைக்கிறது. எனவே பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்ப ரீதியாக மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. உடல்நல ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருப்பதால் உற்சாகம் நிறைந்து கிடைக்குங்க. எந்த பணியை செய்தாலும் மிக விழிப்புணர்வுடனும் சிறப்பாக செய்வதற்கான யோகமும் உண்டு. நீண்ட நேர உறக்கத்தை தவிர்த்து துடிப்புடன் செயல்படுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுங்க. கணவன் மனைவி இணைந்து செய்யக்கூடிய பணிகள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக கன்னிராசிக்காரர்களுக்கு குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. தேவையில்லாமல் அலைச்சலை சந்தித்தாலும் கூட அதன் மூலமாகவும் ஆதாயமும் மன நிம்மதியும் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி மன அமைதி கொள்ளக்கூடிய யோகம் மிக அற்புதமாக கிடைக்கிறது. பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு. சனி பகவான் மிக வலுவாக 6ல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக அனைத்து விதமான சிரமங்களையும் நீக்கிவிடுகிறாருங்க. குருவும் மிக வலுவாக 9ல் அமருவதால் நீங்கள்
நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, 12 ராசியிலே முதன்மையாக நிரந்தர வேலை வாய்ப்பு பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தான் உண்டு என்பதை நவகிரகங்கள்ல வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. தொழில்துறை, வியாபாரத்துறையில் மிக சிறந்த வளர்ச்சியும் உச்சத்தையும் தொடுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கிறது. லாபம் திருப்திகரமாக இருக்கும். நியாயமற்ற போட்டிகள் இருந்தாலும் தங்களுக்குரிய இடம் மிக சிறப்பாக அமைகிறது. புதிய முதலீடுகளை துணிந்து இறங்கலாம். கலைத்துறை ரீதியான புதிய முயற்சிகள்ல மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கிறது. அரசாங்க ஆதரவும் அரசு விருதுகளும் பெறுவதற்கான யோகம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகள்ல மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கிறதுங்க. வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு யோகமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள்ல புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக அற்புதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்துல கன்னிராசிக்கார பெண்மணிகள் அனைவருக்குமே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களுக்கு உண்டு.